வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். நாம் இப்பொழுது புதுச்சேரி தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் இருக்கிறோம். வில்லியனூர் 149வது ஆண்டு விழா தொடங்கியிருக்கிறது. அதனுடைய கொடியேற்றத்தில் இருக்கிறோம். இது அந்த கொடியேற்ற நிகழ்வு. இந்த நிகழ்விலே தஞ்சாவூர் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் பெருந்தகை டி சகாராஜ் அவர்கள் இங்கே இருக்கிறார். அன்னுடைய திருக்கொடி அர்ச்சிக்கப்படும் இந்த மாபெரும் காட்சியை பார்க்குறீங்க. இன்னும் சில மண்ணுத்துளிகளில் அன்னையனுடைய திருக்கொடி வான் நோக்கி எழுப்பப்பட இருக்கிறது. திருக்கொடியை அர்ச்சிக்கும் காட்சியை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த திருவிழா 149வது ஆண்டு பெருவிழா. அடுத்த ஆண்டு 150வது ஆண்டு. 150 ஆண்டு அளவு பழமையான அன்னையினுடைய ஆலயம் இது. எத்தனையோ மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து அன்னையினுடைய பரிந்துரையை பெற்று செல்லும் ஆலயம் இது. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, மக்கள் வெள்ளத்தில் அன்னையினுடைய கொடி ஏற்றப்படவிருக்கிறது. வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலம், புதுவை, கடலூர் உயர் மறை மாநிலம். திருக்கொடி மேலேற்றப்பட தயாராகிவிட்டது. உங்கள் பார்வையில் அன்னையினுடைய திருக்கொடி. அன்னையினுடைய திருக்கொடியாற்றப்படுகின்ற அரிய காட்சி உங்கள் பார்வைக்கு. அன்னையினுடைய பரிந்துரையை நாடுங்கள். அன்னை மரியாள் நம்ம எல்லோருக்கும் ஏசப்பா கிட்ட இருந்து ஆசிரியும் அவருடையும் பெற்றுக் கொடுக்கட்டும். வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலத்தினுடைய கொடி ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. 149வது ஆண்டு பெருவிழாவினுடைய கொடியேற்றம் இது. தஞ்சாவூர் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் பெருந்தகை மேதகு டி சகாராஜ் அவர்கள் அதனுடைய திருக்கொடியை வானுயர ஏற்றி கொண்டிருக்கிறார். அந்த அற்புதமான காட்சியை இங்கே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இங்கே அடுத்த ஆண்டு 150வது பெருவிழா. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும். கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது அண்ணனுடைய திருத்தல விழாவை. அதுதான் இப்போ தயாராக ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, தற்போதைக்கு 149வது ஆண்டு பெருவிழா ஆரம்பமாகிறது. தூய லூர்து அன்னை மாதா திருத்தலத்தில், புதுவை, கடலூர் உயர் மறை மாநிலம், வில்லியனூரிலிருந்து நேரடி காட்சி உங்களுக்காக.
சொல்லலாம். பெரும்பாலும் இந்து ஆலயங்களிலே தான் கோவிலுக்கு எதிராக குளம் இருக்கும், பார்த்துட்டு போனாமே. ஆனால் இங்கே மட்டும்தான் அன்னையினுடைய திருத்தலத்திற்கு எதிர்த்த மாதிரியே மாதா குளம் உண்டு. இயற்கையாக அமைந்தது வேளாங்கண்ணியில். இங்கே செயற்கையாக அமைத்து அந்த காலத்தில் எம்ஐபி குருக்கள் கட்டியிருக்கிறார்கள். அது அற்புதமான கோயில். வந்தால் பாருங்கள். ஏதோ அன்னையினுடைய திருக்கொடி மேல் எழும்பிவிட்டது. மக்கள் வெள்ளத்தில் மரியே வாழ்க்கை மரியே வாழ்க்கை என்ற அந்த கோஷத்தில் அவனுடைய திருக்கொடி மேல் எழும்புகிறது. இதோ அண்ணனுடைய திருக்கொடி மேலே தொழி வீசி பறக்க ஆரம்பித்திருக்கிறது. அவனுடைய திருநாமம் வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்னையுடைய விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படட்டும். அன்னையுடைய அருளும் ஆசியும் இந்த திருத்தலத்தில் எல்லோரும் மீதும் பொழியப்படட்டும். கடவுள் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இன்னொரு வீடியோவிலே பார்க்கலாம். தேங்க்யூ.